தமிழ் பேசுகிறோம் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக எங்களுடைய இனம் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த மாதத்திலே தமிழ் மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு தமிழ் மக்களுடைய வலிகளை சர்வதேசத்துக்கும் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற தாய் உறவுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருந்தது. ஆகவே அதனால் தமிழ்நாட்டிற்கு நான் வந்திருக்கிறேன். உண்மையாகவே நான் முதல்வர் விஜய் அவர்களையோ அல்லது முதல்வர் விஜய் அவர்களுடைய கேபினட் அமைச்சர்மாரையோ யாரையுமே பார்ப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கவில்லை. என்னுடைய ஒரே ஒரு ஆசை இருந்தது, முதல்வர் அவர்கள் சிஎம் விஜய் ஆகிய நான் என்று வாசிக்கின்ற அந்த விடயத்தை முதலாவது தருணத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கண்களாலே பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அன்றைய தினம் நான் இலங்கை பாராளுமன்றத்தில் இருந்தேன். ஆகவே அந்த விடயத்தை எங்களுடைய இனத்துக்காக போராடிய தமிழ் மக்களை சிங்கள காடியர்கள் கொலை செய்கின்ற போது அந்த ஒவ்வொரு போராளியும் சொன்ன விடயம், இந்த கண்களை தோண்டினால் அதை இன்னொரு தமிழனிடம் கொடுத்து விடுங்கள், ஒரு தமிழன் கண்ணில்லாத தமிழனுக்கூடாக சுதந்திர தமிழீழத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்று குட்டிமணி தங்கத்துறை சிறையிலே கொலை செய்யப்படுகின்ற நாட்களுக்கு முன்னர் கதைத்திருப்பார். ஆகவே அதே மாதிரி எங்களுடைய தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்றிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். நான் இந்த மாற்றத்தை இந்த தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னரே இலங்கையிலே சொல்லியிருக்கிறேன். பெரிய பெரிய அரசியல் விற்பனர்கள் சொன்னார்கள் அது நடக்காதென்று, நான் சொல்லியிருக்கிறேன் நடக்கும் என்று. ஸோ அந்த விதத்திலே நான் உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கும் ஒரு யதார்த்தமான அரசியலை கொண்டு செல்கின்ற ஒரு மக்கள் ஜனநாயகனுக்கும் நாயகனாக இருந்து ஜனநாயகனாக மாறியிருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அண்ணா என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். விஜய் அண்ணா என்று சொல்வதிலே குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன், பிழையாக எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய சேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் பறந்து வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும், முக்கியமாக 40 வருட காலம் போராடி சிதைக்கப்பட்டு காட்டி கொடுப்புகளால் அழிக்கப்பட்ட மண்ணிலே புதைக்கப்பட்ட ஒரு ஈழ விடுதலை இனத்திற்காக உங்களுடைய குரல் இந்த தமிழக மக்களிடமிருந்து உங்களுடைய குரல், உங்களுடைய நியாயமான நடவடிக்கைகள் எந்த அவசரமும் இல்லை. உங்களுடைய அரசியல் வரலாற்றிலே ஆறுதலாக அவற்றை கதைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த விதத்திலே தமிழ்நாட்டுக்கு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.